வணக்கம். மோதிர விரல்ல பிடிக்கிறதால நம்ம எந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தலாம்? சோகம், துக்கம், அது இல்லாம நம்மளுக்கே ஒரு குற்ற மனப்பான்மை, இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம இந்த மிடில் ஃபிங்கரை பிடிக்கலாம். சோகம், துக்கம் எதனால இருக்கட்டுமே, ஒரு உறவுல விரிசல் ஏற்பட்டா கோபம் வரும், அப்புறம் சோகம் வரும். அந்த சோகத்தை எப்படி போக்குறது? சில பேரை எழுந்துடலாம், அதனால் வரும். வாழ்க்கையில் உள்ள மேறு பழங்கள்லாம் பார்க்கும்பொழுது சோகமும் துக்கமும் வர்றது இயல்பு தான். அதை நீக்கிட்டு வாழ்க்கையை ஒரு புது முயற்சியாக வாழறதுக்கு, ஒரு புது பாதையை தோற்றுவிக்கிறதுக்கு மோதிர விரலை பிடிக்கணும். இது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை தெளிவாக சிந்திக்க வைக்கும். அப்புறம் நம்மளுடைய பழைய விதமான தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் புது விதமாக மாற்றுறதுக்கும் இந்த மாதிரி பிடிக்கிறது உதவும். நம்மளுடைய தொண்டையை சரியாகப்படுத்தும். ஏன்னா லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த 2 ஆர்கன் தான் அது பெரிய பெருங்குடலும் நுரையீரலையும் வலுப்படுத்தும். காஃபு, தொண்டை சில பேருக்கு கரகரன்னு இருக்கும், அதை சரி பண்ணும். பிராங்கைட்டிஸு, சோர் த்ரோட்டு, இது எல்லாத்துக்கும் இதை பிடிச்சா சரி வரும். நம்மளுடைய மைண்டையும் நரம்பு மண்டலத்தையும் அப்படியே ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கும் இது உதவுது. நம்மளை ஒரு செல்ஃப் பிட்டி, நம்மளை சுய இறக்கம், அதுலேருந்தும் எதுக்கு ஓவராக சென்சிட்டிவாக இருக்கிறது, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதுலேருந்தும் போக்கிறதுக்கு உதவுது. இதயம் கொடுக்குது நம்மளுக்கு. இதுவும் ஜின்ஷின் ஜிட்ஸோட இதுதான். ஒரு விரலையும் பிடிக்கலாம். இது ஸ்ட்ரெஸ், இது பயம், இது ஆங்கர், ரேஜ், கோபம், இது சோகம். ஓவர் கம் பண்ண உதவுது. பிடிச்சு நம்ம பயன்படுத்தலாம். சும்மா இருக்கும்போது கை கூட இப்படி மாற்றி பிடிங்க. ஏதாவது தேவையில்லாத சில உணர்வுகளை நம்ம துரத்தி அடிச்சிடலாம். பாய்.